போட்டோன்னே மசாலா பொடியை போட்டு அடுப்பில் வச்சிருங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுடலாமா? இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் நான் அண்டை போடுறேன். நம்ம சட்டி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுப்பில் வச்சுருக்கோம். கருகிரும். அப்புறம் அந்த பன்னீரை போடணும். சிம்மில் வச்சுட்டு பன்னீர் போடணும். நீங்கள் அப்படித்தான் பண்ணணுங்க. இப்போ வந்து நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட போகிறேன். என்னன்னு சாப்பிடுங்க. இப்படி பார்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் அடுப்பில் வச்சுட்டு எடுத்தாச்சு. கிணத்துல பவுலில் போட்டாச்சு. போட்டோன்னா சாஸ் போட்டுட்டோம். சாப்பிட்டோம்னா நீங்க உங்க வீட்டுல என்ன